வணக்கம் மக்களே. நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய சப்ஜெக்ட் ஓரியன்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கவாத்து பண்ணிவிட்டு துளிர் வர்றதுக்கு பல வகையான மருந்துகளை ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் பார்க்குறப்போ, ஒரு செடி கவாத்து பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதுக்கு நம்ம அதிகப்படியான துளிரோடு சேர்த்து பச்சை அரும்பும் சேர்த்து, அதாவது எப்பயும் ஒரு கான்செப்ட் புரியணும். பச்சை அரும்பும் சேர்ந்து வந்துடணும். சும்மா தழவு மட்டும் எடுத்துகிட்டு கனி கட்டலைன்னா பெரிய பிரச்சனை வரும் நமக்கு. பெரிய பிரச்சனைனா என்ன, சும்மா துளிர் அடித்து அதுக்கு அரும்பு கட்டலைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு சத்து வந்து நம்ம கொடுக்கணும் எப்போவுமே. அதில் மிக முக்கியமாக பங்காற்றக்கூடிய பல மருந்துகள் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே வரோம் இந்த வீடியோவில். இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, சல்பரும் லஷ் காம்பினேஷனு. சில மருந்தை வந்து காம்பினேஷனில் வந்து நம்ம பயன்படுத்தலாம். இந்த 2 காம்பினேஷன் வந்து என்ன மாதிரி வேலை செய்ய போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பர்டிகுலராக சில நண்பர்கள் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, நீங்கள் உரம் போடுற மாதிரி வீடியோ போடுங்க, செடிக்கு இது பண்ணுற மாதிரி வீடியோ போடுங்க, அது பண்ணுற மாதிரி வீடியோ போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தீங்க. இப்போது நம்ம சுச்சுவேஷன் வந்து நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லிடுறேன். நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தம்பி ஒருத்தர் தான் இருக்காப்புல. அவர் ஒரு சிங்கிள் மேன் ஆர்மி மாதிரி தான். பூ எடுக்கிறதுலையும் அவருக்கு கூட உதவி பண்ணுறாப்புல. பூ இல்லாமல் அந்த பூ கொண்டு போய்ட்டு திருவண்ணாமலை மார்க்கெட்டில் போய் போடணும். போட்டுட்டு திரும்பி வரணும். வந்துட்டு செடியை கவாத்து பண்ணணும், மருந்து அடிக்கணும், தண்ணி பாய்ச்சணும். இவ்வளோ வேலை இருக்குது. இது வந்து மல்லி வந்து 1.5 ஏக்கர் இருக்குது மல்லி மட்டுமே எங்களுக்கு. இது இல்லாமல் 500 தென்னை மரம் இருக்குது, 6000 7000 தேக்கு மரம் இருக்குது, 2500 3000 முருங்கை மரம் இருக்குது, 1000 மரத்துக்கு மேலே செம்மரம் சந்தன மரம் சேர்ந்து இருக்குது, 3 கிணறு இருக்குது. இது எல்லாமே வந்து அவர் ஒருத்தர் தான் பார்த்துக்கிறாரு. அப்போது ஒரு ஆள் வேலை செய்யும் உரம் போடும்போது கேமரா வந்து ஹேண்டில் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் அது வந்து நம்மளால் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்களால் வீடியோ போட முடியல. நாங்கள் என்ன நினைக்கிறோம் குறிப்பாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அது போடுறதுனால வந்து என்ன மாதிரி பயன் இருக்குன்றது தெரியல. சப்ஜெக்டுன்றது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால தான் நம்ம வந்து அந்த ஒரு இலக்கை வந்து நம்ம நோக்கி போகலை. நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்க, இன்னொரு 2-3 ஏக்கர் வந்து மல்லி தான் டெவலப் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும்போது, சரி இப்போ ரெகுலராக வந்து நம்ம ஒரு 1 or 2 ஃபேமிலிஸ் வந்து ஹையர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கோம் நாங்களும். ஏன்னா இது வந்து இப்போது ரெகுலராக வெளியிலேருந்து நம்ம ஆள் கூப்பிட்றோம், பர்டிகுலராக ஒரு பக்கத்து ஊர்லேருந்து. அவங்களுக்கு வந்து ஒரு டெய்லி ஒரு வாழ்வாதாரமாக நம்ம வேலை தரோம் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து நம்ம மேலே ஒரு ரொம்ப அக்கறையாகவும் ரொம்ப ஒரு இதுவாக இருப்பாங்க. அதனால் வந்து நம்ம மல்லி தோட்டம் பெருசாகும்போது இப்போ ரெகுலராக வேலைக்கு வரவங்களுக்கும் ஒரு வேலை கொடுக்கலாம். இன்னும் நம்ம ஒரு 1 or 2 ஃபேமிலிஸ் நம்ம வந்து ஒரு மந்த்லி பேசிஸில் சம்பளம் வச்சுக்கிட்டால் அது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சிறப்பான ஒரு வீடியோ நம்மளால் எடுக்க முடியும். ஏன்னா அவங்க வந்து உதவிக்கு இருப்பாங்க. இவர் வந்து திருவண்ணாமலைக்கு போனால் கூட மருந்து அடிக்கிறதுக்கு ஆள் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து அடுத்த ஒரு பிளான் வச்சு நம்ம நடந்துகிட்ருக்கு. அதை கூடிய விரைவில் வந்து அது எல்லாமே சரியாகும். ஏன் அப்படின்னா, எல்லாத்துக்குமே வந்து ஒரு ட்ரிப்பு தான் போட்டிருக்கோம். மொத்த இடத்துக்கும் நம்ம ட்ரிப்பு தான் போட்டிருக்கு, மல்லியை தவிர. மல்லியில் ட்ரிப்பு இருக்குது, பட் நம்ம மல்லிக்கு வந்து நம்ம வந்து ட்ரிப்பு இன்னும் பயன்படுத்தலை. ஆக மற்ற எல்லா இடமும் ட்ரிப்பு. அது எல்லாமே போயிட்டு காலையில் போயிட்டு நமக்கு வந்து ஒரு வீட்டிலேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் தூரம் தான் நம்மளோட ஃபார்ம் இருக்குது. அப்போது ஒரு ஃபார்முக்கும் இன்னொரு ஃபார்முக்கு 2 ஃபார்முக்கு இடைப்பட்ட இடைவெளி வந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்ரு. வர வழியில் அங்கே போயிட்டு அங்கே ஒரு 4000 தேக்கு மரம் இருக்குது. அங்கே போய் மோட்டர் ஆன் பண்ணணும். அவர் செடிகளுக்கு வந்து கவாத்து பண்ணணும் ஆளுங்களை வச்சு. அதை முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வரணும். காலையில் வந்த உடனே நமக்கு ஒரு 40 மரம் காய்ப்பில் இருக்க தென்னை மரம் விழுந்துருக்கிற காயெல்லாம் கொண்டு வந்து நம்ம ஃபார்ம் ஹவுஸில் போடணும். ஸோ இது எல்லாமே வந்து அவர் தான் ஒரு ஆள் வந்து பண்ணிக்கிறாங்க. மற்ற பூ பறிக்கிறதுக்கு, களை எடுக்கிறதுக்கு, மற்ற உரம் வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி சமயங்கள்லாம் வந்து நம்ம ரெகுலராக வர பெண்ணாட்கள் வந்து நம்ம தோட்டத்துக்கு வந்துடுவாங்க. அவங்க வரவங்களுக்கு வந்து சில பேர் கேமரா ஹேண்டில் பண்ண தெரியல. அதனால் வந்து சில சட்ட சிக்கல்லாம் இருக்குதுங்க. அதனால் வந்து யாரும் தவறாக நினைத்திட வேண்டாம். நமக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக தர முடியும் அப்படிங்கிறது நம்ம தந்துட்டுருக்கோம். உங்களோட ஆதரவு என்றைக்குமே நமக்கு வேணும் அப்படிங்கிறது நாங்கள் ரொம்ப தாழ்மையாக உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது இதுதான்.
கூடிய விரைவில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சிறப்பான ஒரு வீடியோ எங்களால் எடுத்து போட முடியும் அப்படிங்கிறது நான் இந்த வீடியோ மூலிமா நான் உறுதி அளிக்கிறேன். இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஒரே ஒரு கான்செப்ட் என்னன்னு கேட்டால், உரம் போடுறது அப்படிங்கிறது பர்டிகுலராக வந்து நம்ம எப்பவுமே வந்து பல தடவை சொல்லியிருக்கோம். ஒரு வேறு அதாவது நம்ம கொஞ்சம் சப்ஜெக்ட்லேருந்து கொஞ்சம் விலகி போகிறோங்கிறது தெரியுது எனக்கு. பட் அந்த சந்தேகத்தை நான் நிவர்த்தி பண்ணிடுறேன். இன்றைக்கி நான் வந்து என்ன பண்ணேன்னா 30 சென்ட்டில் வந்து நான் ரெகுலராக பூ வந்துட்டுருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து உரம் போட்டிருந்தேன். ஒரு செடி குழியிலிருந்து ஒரு 1/2 அடி தள்ளி தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த மல்லி செடியோட வேர்கள் வந்து கரெக்டாக அந்த எங்கே தூர் இருக்கோ அங்கே கிடையாதுங்க. இது தூர்லேருந்து ஒரு அரை அடி 3/4 அடி தள்ளி தான் இந்த வேர் பகுதிங்கிறது அப்படி இருக்குதுங்க. இதில் நான் ஒரு 3 வரிசை 4 வரிசை வந்து நான் உரம் வச்சு நான் வந்து பரிசோதனை பண்ணேன் இல்லையா, அப்படி பண்ணும்போது 4 வரிசையில் நான் வந்து உரம் வச்சேன். அதில் எப்படி உருமாறி இருந்ததுன்னா, அதாவது 1, 2, 3, 4 இந்த மாதிரி வச்சுக்கிங்க. 5ஆவது வரிசைக்கு நான் உரம் வைக்கல. 0வில் ஒரு வரிசை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நான் உரம் வைக்கல. ஆனால் 1ஆவது வரிசைகள் வச்ச உரம் வந்து 0 வரிசையும் அதே மாதிரி வேலை செய்யுது. 4ஆவது வரிசையில் வச்ச உரம் 5ஆவது வரிசை வேலை செய்யுது. அப்போ கான்செப்ட் புரிஞ்சிச்சிங்களா? ஒரு வரிசைக்கும் இன்னொரு வரிசைக்கும் 4 அடி இடைவெளி இருக்குது. அப்போது 5ஆவது ஒரு வரிசை 4ஆவது வரிசையில் இருக்கிற 4 அடி தள்ளி இருக்கிற ஒரு உரத்தை அதை உறிஞ்சி எடுத்து தன்னுடைய தேவைக்கு வச்சுக்குது. இதுதான் கான்செப்ட், புரிஞ்சிக்கிட்டால் போதும். அதாவது நம்ம தூரில் கொட்டவே கூடாது. பர்டிகுலராக நான் என்ன பண்ணுவேன் ஸ்பெஷலாக, ஏன்னா மற்றவங்களாம் நம்ம என்ன பண்ணுவாங்க தெரியல. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, 1/2 அடி தூர்லேருந்து தள்ளி நல்லா பரவலாக, அதாவது ஒரு உள்ளங்கை அளவுக்கு நல்லா பரவலாக போடுவேன் நான். ஒரே இடத்துல சும்மா நேர்கோட்டில் போட்ட மாதிரிலாம் போட மாட்டேன். நல்லா அதை பரவலாக போடுவோம் உரத்தை. அப்போது போட்டுட்டு ஒரு தண்ணி கட்டுறோம். தண்ணி கட்டிட்டு மறுபடியும் 1 வீக் அப்புறம் ஒரு தண்ணி கட்டுறோம். இதுதான் இந்த உரத்தோட கான்செப்ட்டு. துளிர் அதிகமாக வர்றதுக்காக நம்ம செடி கட் பண்ணி உரம் போட்டாச்சு. ஒரு 3 நாட்களுக்கு பிறகு நம்ம வந்து துளிருக்கு மருந்து அடிக்கணும். அதில் நம்ம நிறையா மருந்து பார்த்தாச்சு. எம்என் மிக்சர் பார்த்தாச்சு. அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம எம்சி செட்டுலாம் பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த மருந்தில் வந்து சல்ஃபர் வந்து மிக பிக்கெஸ்ட் ரோல் ப்ளே பண்ணும். கொசாவட்டு சல்ஃபர் ஒன்று இருக்குது, டாட்டாவில் சல்ஃபர் ஒன்று சொல்லியிருந்தேன். இதில் கொசாவட்டு சல்ஃபரும் நல்லா வேலை செய்யுது, டாட்டாவது நல்லா வேலை செய்யுது. ஒரு 2 தடவை டாட்டாவது பயன்படுத்துனீங்க அப்படின்னா ஒரு முறை கொசாவட்டு பயன்படுத்தி பாருங்கள். ஒரே மருந்து ரெகுலராக பயன்படுத்தினா அது பெரிதளவில் வந்து உதவ மாட்டேங்குது. ஆக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முறை இது ஒரு முறை அது அப்படின்ற மாற்றி போடுங்க. ஒரு 10 லிட்டர் டேங்குக்கு ஒரு 50 கிராம் வந்து கொசாவட்டு பவுடர் போடுங்க, அதாவது சல்ஃபர் பவுடர். இது வந்து மேலே நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது செடிகள் வந்து அதிகப்படியான உற்பத்தியில் வந்து நல்லா மேம்படும். பர்டிகுலராக நம்ம வந்து பார்த்திங்கன்னா துளிர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிறப்பானதாக இருக்கும். பூ வந்துட்டு இருக்கும்போது நம்ம சல்ஃபர் அடித்தா அந்த சல்ஃபரோட கண்டென்ட் ஓரியன்டாக பார்க்குற சமயத்தில் எக்ஸலண்ட்டாக அதனோட ரிசல்ட் வந்து வேறு மாதிரி நல்லா சிறப்பானதாக இருக்கும். இதில் நம்ம வந்து கூடவே LUSH அந்த மருந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா மிக 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 எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு நமக்கு தருதுங்க. இது வந்து ஒரு 10 லிட்டருக்கு ரொம்பலாம் சேர்க்க வேண்டாம். ஒரு 5 ml இல்லை 10 ml நம்ம சேர்த்துக்கிட்டால் போதுமானது. கொஞ்சம் விலையும் கூட. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ml நம்ம 10 லிட்டருக்கு 10 ml சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஒரு முறை 2 முறை நீங்கள் இதே கான்செப்டில் நீங்கள் ஸ்ப்ரே கூட எம்என் மிக்சர் சேர்த்துக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் எம்என் மிக்சரை நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். எம்என் மிக்சரை நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த உரம் வந்து நம்ம இந்த கொடுக்குற இந்த மேலே அடிக்கிற இந்த இது வந்து லஷ் வந்து நமக்கு வந்து துளிர் வந்து அரும்பு கட்டுற வரைக்கும் கொடுத்தா போதும். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, அதுக்கு மேலே அது தேவைப்படாது. ஒரு முறையில் 2 தடவை நம்ம அடித்தா போதும். சல்ஃபர் வந்து நம்ம எல்லா டைம் வந்து கூட சேர்த்துக்கலாம். சல்ஃபரோட மெயின் ரோல் என்னென்னா, ஃப்ளவர் வந்து நல்லா குண்டு குண்டாக கொண்டு வரும், நல்லா ஷைனிங்காக இருக்கும், பூ சீக்கிரமாக அது வந்து கன்வெர்ட் ஆகும். அதாவது இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க, நாளைக்கு அறுவடை வரும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் வந்திருக்காது.
அந்த மாதிரி பூவெல்லாம் நம்ம அடுத்த நாள் அறுவடை கொண்டு வந்து கொடுத்துரும். 2 நாள் 3 நாள் கழிச்சே வரட்டுமே, என்ன தப்பு இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி ஒரு 10,000 சம்பாதிக்க போகிறோன்னா ஜீரோ, இன்றைக்கி நாளைக்கும் ஜீரோ, 3ஆவது நாளில் ஒரு 10,000 வரப்போகுது. அதேமாதிரி 5ஆவது நாள் 6ஆவது நாள் ஜீரோ, 7ஆவது நாள் 10,000 வரப்போகுது. இது பெஸ்ட்டாக, இல்லை 1 2 3 6 7 8 9 10 அப்போ எல்லாமே 10,000 வந்துட்டு இருக்குது, அது பெஸ்ட்டாக? அதுதான் சல்பர் பண்ணக்கூடியது. இப்போது இது நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம நெட்ட ரகம் குட்டை ரகம்னு சொல்லிட்டு தென்னையில் எவ்வளோ விஷயம் நம்ம பார்த்தாச்சு. நெட்ட ரகம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தென்னை மரம்லாம் நெட்ட ரகம் 90 வருஷம் 95 வருஷம் இருக்குன்றாங்க. குட்டை ரகம் வந்து 35 40 வருஷம் இருக்குன்றாங்க. அவங்க என்ன அதில் அட்வைஸ் பண்ணுறாங்க, இந்த வகை தென்னை மரங்கள் கொடுக்குற காய்ப்பு குட்டை ரகம் வந்து 3 வருஷத்தில் வந்துடும், அது 5 வருஷம் கழிச்சு வரும். அதை வந்து 200 காய் கொடுத்தா இது 300 காய் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரெண்டு மரமாக வச்சு வளர்க்குறதுல பெரிய பிரச்சனை என்னென்னா, நட்ட மரத்துக்கு பெரிய பராமரிப்பு தேவைப்படலை, குட்டை மரத்துக்கு வந்து நிறைய பராமரிப்பு தேவைப்படுது. அப்போ இது வந்து ஏதோ சம்திங் எல்ஸ், இவங்க வந்து ஏதோ மரபணு விஷயம் மாற்றி இது ஒரு செடியாக மரமாக உருவாக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு குண்டுமல்லி செடியை வந்து நம்ம வந்து லஷ்ஷு வந்து ஒரு டெய்லி பேசிஸில் நம்ம வந்து ஃப்ளவர் எடுக்கிறோம், டே டு டே நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ லஷ் அப்படிங்கிறது ஒரு அரும்பு, பச்சை அரும்பு கட்டுற வரைக்கும் கொடுத்தா போதும். அதுக்கு மேலே வந்து நம்ம கண்டிப்பாக சல்பர் MN மிக்சரு இது கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ரெகுலர் பேசிஸில். அப்போ தான் அந்த மேலே அடிக்கிற அந்த ஸ்ப்ரே இருக்கு இல்லையா, புழு பூச்சி மருந்தெல்லாம் இருக்கு இல்லையா, அதை கூட இதுவும் நம்ம சேர்த்து அடிக்கிற சமயத்தில் அந்த சத்து இலை வழியாக போயிட்டு தண்டு வரைக்கும் போய் தன்னை வந்து ஒரு நல்ல ஒரு பலசாலியாக ஒரு செடியாக வந்து நமக்கு வந்து பூவை வந்து அறுவடை கொடுக்கும். மேலே அடிக்கிற அந்த ஸ்ப்ரே ஆனது தாவரத்தோட வேறு பகுதி வரைக்கும் போயிட்டு அந்த சத்து வந்து கிரகிச்சு அந்த மரம் வளர்த்து கொண்டு வர முடியுமா அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அது முடியாது. அப்போ தான் நம்ம ஏன் சொல்கிறோன்னா, மேலே அடிக்கிற மருந்துக்கும் அடியில் போகிற உரத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்கிறது. இப்போது நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தால் எவ்வளோ சேஃபாக நம்ம இருக்கிறோமோ, ஒரு கொடையை வச்சு மழை பெய்கிறப்போ நம்ம கொடையை வச்சு போனால் என்ன நடக்கும், உங்களுக்கு அந்த கேள்வி உங்கள் கிட்ட விட்டுறேன். அதில் முழுமையாக நனையாமலாம் இருக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி தான் ஒரு மல்லி செடியை பொறுத்த வரையில் மேலே அடிக்கிற ஸ்ப்ரே அப்படிங்கிறது அந்த இலைகளுக்கும் அந்த கிளைகளுக்கும் அதுதான் அந்த சத்தாக வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு வேறு பகுதிக்கெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா அது தேவையான சத்தெல்லாம் உறிஞ்சி எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு சத்து வேறு பகுதிக்கு போகிறதில்ல. இப்போ இந்த வேறு பகுதியை வந்து நம்ம வளப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம கிரவுண்ட் ஃபெர்டிலைசர் நம்ம கொடுத்து செடிகளுக்கு வந்து வளப்படுத்துகிறோம். இது வந்து ஒரு கான்செப்டு, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம தாவரத்தில் அளவுக்கு அதிகமாக கொடி மாதிரி ஓடி இருக்குதுன்னு வச்சிங்களேன், அந்த கொடியெல்லாம் நம்ம வந்து இம்மிடியட்டாக உடனுக்குடனே வந்து அந்த செடி எந்த அளவுக்கு உயரத்தில் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து உடச்சி அதை தூர போட்டுடணும். அதை வந்து நம்ம வளர்ந்தால் நமக்கு லாபம் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த மருந்தோட கான்செப்ட்டு, இதே கான்செப்ட் தான். அந்த கொடியிலேருந்து ஆரம்பித்து நம்ம பூ பூக்கிற செடி வரைக்கும் பத்தாது. இந்த மல்லிகைப்பூ பொறுத்த வரையில் டெய்லி நமக்கு வந்து ஃப்ளவர் வந்துக்கிட்டு இருக்குது. ஆரம்பித்தது அப்படின்னா டெய்லி ஃப்ளவர், இந்த ப்ராசஸ் வந்து நிற்கவே நிற்காது. அதாவது வளர்ச்சி சதவீதம் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும், கூட ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம அதிகமாகிட்டே இருக்கும். அப்போது ஒரு கட்டத்தில் போய் சத்து குறைபாடு ஆயிடுச்சு அப்படின்னா கண் கூட தெரியும். இப்போ நமக்கே பாருங்கள், ஒரு 2-3 நாட்களாக 3 பேர் 4 பேர் வந்து நாங்கள் வேலைக்கு கூப்பிட்ருந்தோம். ஒருத்தவங்க வந்தாங்க 2 நாளைக்கு, 3ஆவது நாளில் 2 பேர் வந்தாங்க. இப்போது நான் 4 பேர் செய்கிற இடத்துல நண்பர்களே 2 பேர் செய்யணுன்னா அது எப்படி செய்ய முடியும்? இது என்ன ஆகிடுச்சின்னா, இந்த அலைச்சல் பூ பறித்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் போடும்போது நம்ம இப்போ வந்துட்டு இருக்கிற ஃப்ளவர்ஸ்க்கு நம்மளால் ஊட்டச்சத்து போட முடியல. ஓகேங்களா? நேற்று வரைக்கும் நம்ம போட முடியல. 3-4 நாட்களாக கடுமையாக பிஸியாக இருந்தாச்சு. இப்போ என்ன ஆகிடுது, அந்த 30 சென்ட்டில் 6 கிலோ 7 கிலோ 8 கிலோ அப்படி ஏறிட்டு இருந்த இடத்துல சடன்லி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ளவர் வந்து ஏறலை.
இன்றைக்கி வந்து ஃப்ளவர்ஸ் வந்து அப்படியே ஒரு ஃப்ளாட்டாக நின்று போச்சு. ஏன் நின்றுடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பிளான்ட்டோட சத்து நமக்கு வந்து போதுமான அளவுக்கு அங்கே இல்லை. இப்போது நம்ம போட்ட உரம்லாம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு. 35 நாளில் 37 நாள் ஆகிடுச்சு நம்ம போட்டு உரம். அப்போ நல்லாவே தெரியுது அதில் சத்து குறைபாடுகள் இருக்குது. அதனால் நமக்கு ஃப்ளவர்ஸ் வந்து ஏறலை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். அடுத்தபடியாக நாங்கள் என்ன பண்ணோம்னா, இன்றைக்கி முதல்ல அந்த ஃப்ளவர் வர தோட்டத்துக்கு தான் நாங்கள் வந்து முதல்ல நாங்கள் அட்டாக் பண்ணோம். இன்றைக்கி வந்து எப்பேற்பாடுபட்டாவது இன்றைக்கி வந்து உரத்தை போட்டுடணும் அப்படிங்கிற ஒரு உறுதியான ஒரு குறிக்கோளோடு வந்து இன்றைக்கி உரத்தை போட்டாச்சு. போட்டு இன்றைக்கி தண்ணியும் கட்டியாச்சு. அதுக்கு கட்டிட்டு அடுத்து ஒரு 65 சென்ட்டில் இன்றைக்கி வந்து நம்ம செடி வந்து கவாத்து பண்ணிகிட்ருக்கோம் மேலே. இந்த கவாத்து செடிகளோட வேலை வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த பக்கம் மருந்து உரம் போட்டு மேலே ஸ்ப்ரே இன்றைக்கி வந்து உரம் போட்டு தண்ணி கட்டியாச்சு. நாளைக்கு போய்ட்டு ஸ்ப்ரே பண்ணிவிடுவோம். ஏன்னா ஸ்ப்ரே வந்து 3 இல்லாத 4 நாட்கள் ஒரு முறை நம்ம கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணிட்டு தான் இருக்கோம். அது தகுந்த மாதிரி நமக்கு ஃப்ளவர்ஸ் வந்து ஒரு 30 சென்ட்டில் ஒரு 35-40 கிலோ இல்லை 50 கிலோலாம் வந்தது அப்படின்னா அது ஒரு சாதாரணமாக ஒரு நாள் காசு தான் வச்சுக்கிங்க. நல்லா ஒரு ஃப்ளவர் போகுது, ஒரு 50 கிலோ போச்சு, நான் 500 போகுதுன்னு வச்சிங்களேன், என்ன ஆச்சு? 50,000 ஆச்சு அன்றைக்கி. அது வந்து மொத்தமாகவே நம்ம வந்து ஒரு மாதத்துக்கான தேவையான எக்ஸ்பென்சிவ் நம்ம அதிலேருந்து எடுத்துடலாம். இதில் ரொம்ப பொறுமை ரொம்ப தேவை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்த வேலை ஒரே சமயத்தில் வரும். ஃப்ளவர் கொண்டு போய் மார்க்கெட்டில் போடுற மாதிரி வரும், தோட்டத்தில் ஆளுங்க பறிச்சுனே இருப்பாங்க, மறுபடியும் வரணும், மறுபடியும் கொண்டு போய் போடுற மாதிரி இருக்கும். அப்போது இந்த மாதிரி சமயங்களை வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக கையாளணும் எல்லா விஷயத்துலையும். திடுதுப்புன்னு ஓடி போய் நம்ம பெரிய ஒரு இதில் போய் நம்ம ட்ராப் ஆகக்கூடாது. ஆக விவசாயத்தில் பண்ணும்போது இந்த மருந்துகளை நீங்கள் வந்து கம்பல்சரியாக பயன்படுத்தி பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் இதனுடைய தாக்கம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து எனக்கு வந்து ரிப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் தெரிய வரும் இதில் என்ன ரிசல்ட்டு எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரிய வரும். நண்பர்களே, நன்றி, வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.